வணக்கம் மக்களே. உள்ளிருந்து உதித்தவள் கதையோட அடுத்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். பவி அப்படியே கெத்தா தலை நிமிர்ந்து கிளாஸ நோக்கி நடந்தப்போ ரிஷியோட அத்தனை பில்டப்பையும் அவளோட அந்த ஒற்றை பார்வை சுக்கு நூறா ஆக்கிடுச்சு. ரிஷிக்கு கோவத்துல முகம் சிவந்து காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவளை உடைக்க முடியலையேங்கிற அந்த ஏமாற்றம் ஒரு கட்டத்துல வெறியா மாறிடுச்சு. நேரா பார்க்கிங் ஏரியாவுக்கு ஆவேசமா போனா ரிஷி. அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிஷி அங்க போனப்போ அவன் மூச்சு இறக்க முகம் முழுக்க ஆத்திரம் தெரிஞ்சுது. ரிஷி கட்டிக்கிட்டே கைய உதறி, அந்த நாய அசிங்கப்படுத்தணும் தாண்டா இவ்ளோ பண்ண. ஒரு பொண்ணு கால்ல விழுந்து கெஞ்சும் போது வர்ற அந்த ஒரு கெத்து இருக்கே, அத அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. நிஷா முகத்துல ஒரு எரிச்சல் தெரிஞ்சுது. மத்தவங்க பதட்டமா அவனை பார்த்தாங்க. ரிஷி செவுத்துல ஓங்கி குத்திட்டு வலியில துடிச்சான். அவளை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன், அத அவன் நம்பணும்னு உங்க கூட சண்டை போடுற மாதிரி சீன் போட்டேன். நிஷாவை கூட பிரேக்கப் பண்ணேன். எங்க அம்மா கிட்ட நல்லவன் மாதிரி பேசி நிஷாவை சஸ்பெண்ட் வரைக்கும் கொண்டு போனேன். ஆனா அந்த பவி இன்னும் அதே திமிரோட சுத்துறா. ரிஷி பல்ல கடிச்சுக்கிட்டு, நேத்து நடந்த அசிங்கத்துக்கு அப்புறம் அவ வெளியவே வரமாட்டாள்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்னடானா தலை நிமிர்ந்து போறா. சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி நான் தான் கேலி பொருளான மாதிரி இருக்கு. அந்த பவிய சும்மா விட மாட்டேன்டா. பிரவீன், டேய் ரிஷி, இதெல்லாம் ஓவர் மச்சி. அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச, பண்ணிட்ட. அதுலயே பாதி வருஷம் போயிருச்சு. மீதி இருக்கிற டைமையாவது ஜாலியா இருப்போண்டா. அவளை விடு. காசி, ஆமா மச்சான், பிரவீன் சொல்றதுதான் கரெக்ட். அவளை பழி வாங்குறேன்னு சுத்திட்டு இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட். நிஷா நக்கலா சிரிச்சுக்கிட்டே, எஸ் பேபி, நம்ம லவ்ல கூட நம்மளால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆல்ரெடி நீ அவளை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணதுக்கே எனக்கு செம காண்டு. இப்போ திரும்பவும் அவ பின்னாடியே போனா எனக்கு இன்னும் கடுப்பாகும். பேசாம நம்ம வேலைய பாப்போம். அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா மட்டும் பாத்துக்கலாம். நிஷா பேசிட்டு இருக்கும்போதே ரிஷி ஆத்திரத்துல அங்க இருந்த சுவரை ஓங்கி குத்துனான். அவன் கையில இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சுது. உங்களுக்கு புரியலடா, அவ என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. அவ அழணும், கண்ணீர் விடணும், என் கால்ல விழுந்து கெஞ்சணும். நிஷா, அதான் ஆல்ரெடி நடந்துருச்சே. எனக்கு அது பத்தாது. அந்த நிம்மதி எனக்கு இன்னும் கிடைக்கல. பிரவீன், டேய், வேண்டாட வேலைன்னு சொல்றோம்ல, கேளுடா. நோ, அவளை கதற விடாம என் மனசு ஆறாது. என்னமோ பண்ணு தொலை, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். காசி, ஆமா மச்சான், நீ ரொம்ப ஓவரா போற. வா பிரவீன், போலாம். இவன் என்னமோ பண்ணட்டும். நிஷா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரிஷிய பார்த்தா. அவங்க 2 பேரும் எரிச்சலோட அங்கிருந்து கிளம்புனாங்க. நிஷா, ரிஷி வேணாண்டா, அவ எக்கேடு கெட்டு போறா. நம்ம வேலைய பாப்போம். ரிஷி நிஷாவோட கைய தட்டி விட்டுட்டு, ஏய், உன்னால முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணு, இல்லனா மூடிக்கிட்டு கிளம்பு. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நிஷா கண்ல தண்ணியோட, எப்படியோ போ அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து போயிட்டா. இப்போ ரிஷி அங்க தனியா நின்னா. அவனோட மொத்த கோவமும் பவி மேல மட்டும்தான் இருந்துச்சு. அவ கிளாஸ்ல அவ்ளோ தைரியமா உட்கார்ந்திருக்கிறது அவனுக்கு பெரிய விஷமா தெரிஞ்சுது. யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தா ரிஷி. பவிய உடைக்கணும்னா அவளோட தன்னம்பிக்கையை தான் முதல்ல சிதைக்கணும். காசோ கெத்தோ அவளை ஒன்னும் பண்ணாதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போதான் ரிஷிக்கு அந்த கேவலமான ஐடியா தோணுச்சு. அன்னைக்கு நைட்டே அந்த மோசமான பிளான எக்ஸிக்யூட் பண்ண முடிவு பண்ணா. அவ கண்ணீர் விட்டு கெஞ்சினது அவனுக்கு போதாது. அவளோட நிம்மதியான வாழ்க்கையவே அடியோடு அழிக்க அவன் ரெடி ஆயிட்டான். அடுத்த நாள் காலை காலேஜ் கேம்பஸ் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வழக்கமா பவி வர்ற நேரம்தான் அது. ஆனா அன்னைக்கு அவ வரல. ரிஷியோட முகத்துல தான் நினைச்சத சாதிச்சிட்டேங்கிற அந்த ஒரு வக்கரமான சந்தோஷம் அப்பட்டமா தெரிஞ்சுது. நேரா கேன்டீன்ல ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்த டேபிளுக்கு ஓடி வந்தா ரிஷி. அவனால அந்த உற்சாகத்தை அடக்கவே முடியல. ரிஷி சத்தமா சிரிச்சுக்கிட்டே, முடிச்சிட்டேன் மச்சான், அந்த பவிய மொத்தமா முடிச்சிட்டேன். இனிமே அவ வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு தான் இருக்கணும். நேத்து நைட்டோட அவ கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டேன்டா. அவன் சிரிச்ச விதம் ஏதோ மாதிரி அப்நார்மலா இருக்கவே பிரவீனும் காசியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. பிரவீன், டேய், அப்படி என்னடா பண்ண? என்னமோ சொல்ல வந்தியே, முழுசா சொல்லு. ரிஷி ஒரு கொடூரமான சிரிப்போட, சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அப்போ நிஷா அங்க வந்தா. நிஷா, என்னாச்சு? இவன் லூசு மாதிரி இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? ரிஷி நிஷாவோட கைய பிடிச்சு சுத்திக்கிட்டே கண்ணுல ஒரு வெறியோட, நான் பவிய காலி பண்ணிட்டேன் நிஷா. இனிமே அவளால என்னைக்குமே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நிஷா, என்னடா பண்ண? இனி அவ காலேஜுக்கு மட்டும் இல்ல, வீட்டு வாசல தாண்டி கூட வெளியே வரமாட்டா. காசி, டேய், என்னதான் பண்ண? விஷயத்த சொல்லுடா. ரிஷி குறைச்ச குரல்ல ஆனா வன்மத்தோட, அவள மானத்தை வாங்கிட்டேன்டா.
நேத்து நைட்டே. ரிஷி சொன்ன வார்த்தை நிஷாவோட காதுல இடி மாதிரி இறங்குச்சு. அவ அப்படியே உறைஞ்சு போயிட்டா. பிரவீனுக்கும் காசிக்கும் முதல்ல புரியல. ஆனா நிஷா ரிஷியோட சட்டைய பிடிச்சு ஆவேசமா கத்துனா. நிஷா பதட்டத்துல கண்ல தண்ணி வர, டேய் என்ன சொல்ற, என்ன சொல்ற நீ? ரிஷி, நான் நினைக்கிற அந்த கேவலமான காரியத்தை நீ பண்ணலதானே? டேய் உண்மைய சொல்லுடா. ரிஷி அதே சிரிப்போட கைய விடுவிச்சுக்கிட்டு, அதேதான் பண்ணேன் நிஷா. அவளோட அவ்வளவுதான். இனிமே அவ தலை நிமிர்ந்து பேசுறதுக்கே வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த புக்க அப்படியே மேல தூக்கி போட்டு சிரிச்சான். ரிஷி செஞ்ச அந்த காரியம் நிஷாவையே நிலைகுலைய வச்சிருச்சு. நிதானத்தை இழந்த நிஷா, சைக்கோ நாயே அப்படின்னு கத்திக்கிட்டே ரிஷியோட கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டா. ரிஷிக்கு ஒண்ணுமே புரியல. நிஷா அடிப்பான அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திகைச்சு போய் நின்னா. அப்போதான் பிரவீனுக்கும் காசிக்கும் மேட்டர் என்னன்னு மெல்ல புரிய ஆரம்பிச்சுது. பிரவீன், டேய் சி, என்ன காரியம்டா பண்ணிருக்க? ஒரு மனுஷன் பண்ற வேலையாடா இது? சைக்கோ மாதிரி நடந்துக்கிற. காசி முகம் சுழிச்சுக்கிட்டு, சி, மனுஷனாடா நீ? என்ன மாதிரியான காரியத்தை பண்ணி வச்சிருக்க? ரிஷி, அவங்க ஏன் கோபம் வருதுன்னு புரியாம, என்னடா எல்லாரும் ஓவரா சீன் போடுறீங்க? அந்த திமிரு பிடிச்சவளோட கொட்டத்தை அடக்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கு சந்தோஷப்படாம என்ன திட்டுறீங்க? நிஷா ரிஷியோட கைய உதறி தள்ளிட்டு, பொறுக்கி நாயே, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிக்கிற அளவுக்கு உனக்குள்ள இவ்ளோ வன்மமா? சி, உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டா. பிரவீன், இனிமேலும் உன் கூட பழகுனா எங்களை விட ஒரு மிருகம் யாரும் இருக்க மாட்டாங்கடா. காசி, இன்னையோட உனக்கும் எங்களுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சது, இனிமே எங்க பக்கத்துல கூட வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. ரிஷிக்கு ஒண்ணுமே புரியல. தான் செஞ்சது சரி, எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சான். ஆனா எல்லாரும் அவனை ஒரு புழுவை விட கேவலமா பாத்துட்டு போறத அவனால தாங்கிக்கவே முடியல. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோன்னு புரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அங்கே நின்னான். அன்னிக்கு நைட்டு நடந்த அந்த கொடூரத்தோட வலி உடம்புல இல்ல, அது பவியோட ஆன்மாவையே செதைச்சு போட்டிருந்துச்சு. காலேஜுக்கு போகாம அந்த சின்ன வீட்ல ஒரு மூலையில முடங்கி போய் உட்கார்ந்திருந்தா பவி. இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவளால மீள முடியல. அவளோட அம்மா வேணி தரையில உட்கார்ந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. வேணி அலறிக்கிட்டே, ஐயோ, என் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் செல்ல மகளை இப்படி செதைச்சது யாருடா? சொல்லுடி கண்ணு, அந்த பாவி யாரு? என்ன கூட்டிட்டு போ, அவனை வெட்டணும். பவி எதுவுமே பேசல. அவளோட பார்வை எங்கேயோ வெறிச்சு போயிருந்தது. அவமானம், கோபம், வெறுமைன்னு எல்லாம் சேர்ந்து அவளை சிலையாக்கி இருந்துச்சு. அப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. நிஷா உள்ள வந்தா. நிஷாவை பார்த்ததும் பவிக்கு ஷாக். ஆனா வேணிக்கு அவ யாருன்னே தெரியல. வேணி கண்ணீரோட, யாருமா நீ? நிஷா கண்ல தண்ணியோட, எந்த தயக்கமும் இல்லாம பவி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. நிஷா தழுதழுத்த குரலில, சாரி பவி, அந்த பாவி இவ்ளோ கீழ்த்தரமா இறங்குவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. பவி பேசாம அப்படியே நிஷாவை பார்த்தா. நிஷா, உன்னை பழிவாங்கணும்னு சொன்னப்போ ஏதோ பழையபடி டிராமா பண்ண போறான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் இவ்ளோ கேவலமானவன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்படி ஒன்னு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்கிட்ட சொல்லிருப்பேன் பவி. இல்லனா நானே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருப்பேன். வேணி பதட்டமா, என்னம்மா சொல்ற? என் மகளுக்கு இப்படி பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் அது? சொல்லுமா, அந்த பாவி யாரு? நிஷா பதில் சொல்ல வாயெடுத்தப்போ பவி அவ கைய பிடிச்சு தடுத்தா. நிஷா குழப்பமா பாக்க பவி அவங்க அம்பாவை பார்த்தா. பவி, யாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அவன் கால்ல விழுந்தாவது உன்னை அவனுக்கே கட்டி வச்சிருவேண்டி. நிஷா அப்படியே அதிர்ந்து போயிட்டா. பவி நிஷாவை பார்த்து சிரிச்சா. அது ஒரு வலி நிறைந்த சிரிப்பு. பவி, இப்ப புரியுதா நான் ஏன் இவங்க கிட்ட எவன் காரணம்னு சொல்லலன்னு? நிஷா ஆத்திரத்துல, என்ன ஆன்ட்டி பேசுறீங்க? அவனுக்கே கல்யாணம் வைப்பீங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்காம என்ன கல்யாணம் அது இதுன்னு? வேணி, போலீஸ்க்கு போனா மானம் போயிடுமா? கோர்ட்ல அசிங்கமா கேள்வி கேட்டு இவட கொன்னுடுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நிஷா, அப்போ தப்பு பண்ணனவன் ஜாலியா சுத்தணுமா? வேணி, அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைச்சா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? நிஷா, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இந்த காரியத்தை பண்ணவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படின்னு நிஷா கத்த பவி தடுத்தா. அம்மா, இதுக்கு காரணம் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படியே சொன்னாலும் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். வேணி, ஏண்டி உன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்கிற? நமக்கு வேற வழி இல்லடி. பவி, ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டாத, என்ன கொஞ்சம் நிம்மதியா விடு. அடியே, போலீஸ் அது இதுன்னு போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.
பவி கத்தி, அதத்தான் 100 தடவை சொல்லிட்டீங்களே, எனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதுக்கு காரணமானவனையே மாப்பிள ஆக்கணும்னு நினைக்கிறீங்க பாரு, இதுதான் நீங்க எனக்கு செய்யற ஆக பெரிய அசிங்கம். கத்திட்டு பவி நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டா. வேணி பழையபடி தலையில அடிச்சு அழ ஆரம்பிச்சாங்க. நிஷா பவி பின்னாடியே கிச்சனுக்குள்ள போனா. நிஷா, என்ன பவி இதெல்லாம், உங்க அம்மா இப்படி பேசுறாங்க? பவி, அவங்க விடு, நீ எதுக்கு இங்க வந்த? அவன் வேவ பாத்துட்டு வர சொன்னானா, இல்ல நான் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட வந்தியா? நிஷா தலையாட்டி, நான் அவ்ளோ நல்லவ இல்லதான், உன்னை நிறைய காயப்படுத்திருக்கேன். ஆனா அதுக்காக ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்தத ரசிக்கிற அளவுக்கு நான் சைக்கோ இல்ல பவி. நானும் ஒரு பொண்ணுதான், உன் வலி எனக்கு புரியுது. பவி, எப்படி நம்புறது நிஷா? இன்னைக்கு உடம்பு அடிபட்டதால அனுதாபப்படுற, அன்னிக்கு நான் மனசளவுல செதிஞ்சு போ ரசிச்சு சிரிச்சியே, அப்போ தெரியலையா நீயும் பொண்ணுன்னு? நிஷா, நான் செஞ்சத நியாயப்படுத்தல, தப்புதான். ஆனா இந்த அளவுக்கு நான் கெட்டவ இல்ல பவி. பவி, என்னால நம்ப முடியல நிஷா. நிஷா, என் அக்கா, அவளும் ஒன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவள்தான். நிஷா சொன்னதை கேட்டு பவி அப்படியே உறைஞ்சு போயிட்டா. நிஷா கண்ணீரோட, நான் இதை யார்கிட்டயும் சொன்னதில்ல. அக்கா இப்போ உயிரோட இல்ல, அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா. அக்கா நைட்டு பார்ட்டிக்கு போனா, அதனாலதான் அவளுக்கு இப்படி ஆச்சுன்னு என் வீட்ல பழி போட்டாங்க. அதான் என்ன நைட்ல வெளியவே விடமாட்டாங்க. எவனோ ஒரு பொறுக்கி நாய் பண்ண வேலைக்கு என் அக்காவ தப்பா பேசுனாங்க. அந்த நாய் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. கண்டுபிடிக்கணும்னு எங்க வீட்ல யாருக்கும் ஆசையும் இல்ல. பெரிய அரசியல்வாதி குடும்பமா இருந்து என்ன பிரயோஜனம்? வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும்னு அக்காவோட வாயத்தான் மூடி வச்சாங்க. அந்த சம்பவத்தை விட சுத்தி இருந்தவங்க பண்ண அடக்குமுறையும் அவளையே தப்பு சொன்னதும் தான் என் அக்காவை அந்த முடிவெடுக்க வச்சது அப்படின்னு சொல்லி நிஷா ஓவென்று அழ ஆரம்பிச்சா. பவியால அவளுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியல. அடுத்தடுத்து நடந்த இந்த அதிர்ச்சிகள்ல அவ அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னாளா. சில நொடிகள்ல தன்னை சுதாரிச்சுக்கிட்ட நிஷா மெல்ல பேச ஆரம்பிச்சா. போலீஸுக்கு போலாமா பவி? நான் உனக்கு முழுசா சப்போர்ட் பண்றேன். பவி ஒரு பெருமூச்சு விட்டா. எங்க அம்மா விடமாட்டாங்க நிஷா, போலீஸ்னு சொன்னாலே தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறாங்க. அப்போ அந்த நாயை அப்படியே விட்டுட போறியா? தெரியல, யோசிக்கணும். இல்ல பவி, அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆனா எப்படி? அவனுக்கு எதிரா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. என் உடம்புல ஒரு கீறல் கூட இல்ல. அந்த பொறுக்கி நாயி நேத்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போனப்போ ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்கான். நான் முழிச்சு பார்த்தப்போதான் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரிஞ்சுது. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும்ல அப்படின்னு நிஷா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வந்த பவியோட அம்மா வேணி குறுக்கிட்டாங்க. ஏய், போலீஸ் கீலீஸ்னு ஏதாவது வேலைய வச்சுக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. பவிக்கு கோபம் கொப்பளிச்சுது. அம்மா, உன் பொண்ண ஒருத்தன் இப்படி செதைச்சிருக்கான், நீ அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்காம இப்படி மூடி மறைக்க பாக்குறியே. தண்டனை வாங்கி தந்துட்டு அப்புறம் என்ன பண்ண சொல்ற? இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியும். அப்புறம் எவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்? வெளியில நீ எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? பாசமா 2 கண்ணு பார்த்தா வக்கரமா 4 கண்ணு பார்க்குண்டி. ஆன்ட்டி, நான் பவிக்கு துணையா இருப்பேன். துணையா இருந்து நீ என்னமா பண்ணுவ? அவனுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் கூட இருப்ப. அப்புறம் என் பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்தாதான் என் குடும்பமே உருப்பிடும். இப்ப போலீஸ்னு போனா இவளோட படிப்பு, கல்யாணம், வாழ்க்கைன்னு எல்லாம் பாழாயிடுமே. அதுக்கு யாரு பொறுப்பு? நீ ஏத்துக்குவியா? உன்ன மாதிரி பணக்காரங்க வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியாது தாயே. ஆனா எங்கள மாதிரி ஏழைகளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அந்த பேச்சே வேண்டாம். இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எவன் உன்னை இப்படி பண்ணுனான்னு சொல்லு. உன் மேல ஆசை இருக்க போய் தானே இப்படி பண்ணிருக்கான். அவனுக்கே உன்னை கட்டி வச்சிடுறேன். நீங்க பேசுறத கேட்கவே அருவருப்பா இருக்குமா? இதுதான் நம்ம வாழ்க்கை, நமக்கு வேற வழி இல்ல. எது ஆன்ட்டி வாழ்க்கை? ஒரு 4 பேர் சேர்ந்து இப்படி செஞ்சிருந்தா எவனுக்குன்னு கட்டி வைப்பீங்க அப்படின்னு நிஷா கேட்க வேணிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாழ்க்கைய அழிச்சவனுக்கே கட்டி வைப்பீங்களா? இதுக்கு உங்க பொண்ண விஷம் வச்சு கொன்னு இருக்கலாம். வேணி, பவி, முதல்ல இந்த பொண்ண வெளியில போக சொல்லு. நிஷா, நான் உங்க பொண்ணோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். வெளியில போமா நீ. இதுக்கு மேல இங்க இருந்தா என் குடும்பத்தையே கெடுத்துருவ. போ. நான் கெடுப்பனா? நீங்க தான் இவ வாழ்க்கைய குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்க. வெளியில போன்னு சொன்னேன். மரியாதையா சொல்லும் போதே போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான். பவி, நிஷா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நிஷா, தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத. என்ன நடந்தாலும் போராடலாம், நான் இருக்கேன். பவி கண்ணுல ஒரு கூர்மையோட, உன் கூட பிறந்த அக்காவுக்காகவே உன்னால போராட முடியல, எனக்காக நீ என்ன பண்ணிட முடியும் நிஷா? பவி கேட்ட அந்த கேள்வி நிஷாவோட கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது ஏன் பிரச்சனை, எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு தேங்க்ஸ், ஆனா இத நான் பாத்துக்கிறேன்.
அப்படின்னு பவி சொல்ல, அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம நிஷா வெளியில வந்தா. அடுத்த நாள் காலேஜ். ரிஷி எதுவுமே நடக்காத மாதிரி கெத்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பிரவீனும் காசியும் உட்கார்ந்திருந்த கேண்டீன் டேபிளுக்கு வந்தான். அவன் கையில கட்டு போடப்பட்டிருந்தது. முகத்துல நேத்து விழுந்த அடியோட வீக்கம் லேசா தெரிஞ்சுது. ஆனா அவன் கண்ணுல துளி கூட குற்ற உணர்வு இல்ல. தான் ஏதோ சாதிச்சுட்டோங்கிற ஒரு திமிரும் வெற்றியும் தான் அவன் முகத்துல தாண்டவமா ஆடிட்டு இருந்துச்சு. ஆனா பிரவீனும் காசியும் அங்க ரொம்ப இறுக்கமா உட்கார்ந்திருந்தாங்க. ரிஷி அங்க வர்றது கூட அவங்க கவனிக்காத மாதிரி இருந்தாங்க. ரிஷி அந்த டேபிள் ஓரத்துல உட்கார்ந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சான். ரிஷி ரொம்ப சாதாரணமா, என்னடா மச்சான்ஸ், லஞ்ச் டைம்ல என்ன ஒரே மௌனமா இருக்கு? ஏண்டா நேத்து நீங்க கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு இப்பவாவது புரியுதா இல்லையா? நான் என்னடா அவ்ளோ பெருசா பண்ணிட்டேன்னு இப்படி முகத்தை வச்சிட்டு இருக்கீங்க? பிரவீன் மெதுவா தான் குடிச்சிட்டு இருந்த காஃபி கப்ப கீழே வச்சான். பிரவீன், ரிஷி உன் கூட பேசுறதுக்கே எங்களுக்கு பிடிக்கல. உனக்கு மான மரியாதைன்னு ஏதாவது மிச்சம் இருந்தா நீயா இங்கிருந்து கிளம்பி போயிடு. ரிஷி சிரிச்சுக்கிட்டே, என்னடா பிரவீன், இன்னும் அந்த சீன்ல தான் இருக்கியா? நான் ஒரு ஃப்ரெண்டா வந்து உங்களை சமாதானப்படுத்த பாக்குறேன், நீங்க என்னடா இப்படி? காசி டேபிள ஓங்கி தட்டி ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு, போதும் ரிஷி, உன் நடிப்பு போதும். நீ எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே இப்போ எங்களுக்கு கூசுதுடா. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. ஃப்ரெண்ட்ஸே தன்னை தள்ளி வைக்கிறத பார்த்தப்போ ரிஷிக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாச்சு. தான் செஞ்சது சரிதான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பிடிவாதம் ஓடிட்டு இருந்துச்சு. ரிஷி, ஏண்டா இப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த திமிரு பிடிச்சவ என்னை என்னெல்லாம் பேசுனான்னு உங்களுக்கு தெரியாதா? என் கெத்தையே கேள்வி கேட்டாடா. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனா, என்னையே அசிங்கப்படுத்தினா. நான் என் சுயமரியாதையை காப்பாத்திக்கதாண்டா அப்படி செஞ்சேன். பிரவீன், சுயமரியாதையா? மச்சான், நீ என்ன பேசுறன்னு உனக்கே புரியுதா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிட்டு வந்துட்டு சுயமரியாதை பத்தி பேசுற பாரு. நீதாண்டா இந்த உலகத்திலேயே பெரிய கோழை. காசி, ஆமா ரிஷி, நீ செஞ்சது பழி வாங்குறதாதான் இருக்கலாம். ஆனா பழி வாங்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்குடா. நீ பண்ணி இருக்கிறது ஒரு பெரிய கிரைம். ரிஷி உடனே சத்தம் போட்டு, கிரைமா? என்னடா உளறீங்க? அவ என் கூட சண்டை போட்டா நான் அவளோட வீக் பாயிண்ட புடிச்சு அடிச்சேன். இதுதாண்டா கெத்து. இத பாராட்டாம நீங்க ஏண்டா இப்படி பேசுறீங்க? பிரவீன், இல்ல ரிஷி, இது கெத்து இல்ல, இது சுத்த மிருகத்தனம். ரிஷி கோபத்துல எழுந்து அந்த மேஜை மேல சாஞ்சு மிரட்டுற மாதிரி நின்னான். நீங்க எல்லாம் இப்ப சீன் போடுறீங்க. என்னாலதானே உங்களுக்கு காலேஜ்ல இந்த கெத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைச்சது. இப்போ அந்த பவிக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பையே வேணான்னு சொல்றீங்களா? பிரவீன் எழுந்து நின்னு ரிஷி கண்ண நேராவே பார்த்தான். நாம ஏதோ ஒரு சின்ன சண்டையில பேசிட்டு இல்லடா, நீ ஒரு கிரிமினல். காசி இன்னும் கோபமா, டே ரிஷி, நீ மறுபடியும் எங்க கிட்ட பேச ட்ரை பண்ணினா நாங்களே மேனேஜ்மெண்ட்ல போய் எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், பாத்துக்கோ. காசி இப்படி சொல்லுவான்னு ரிஷி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தான் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டுவாங்கன்னு நினைச்சவனுக்கு அவங்களே காட்டி கொடுப்போன்னு சொன்னதுல முகம் அப்படியே வெளிரி போச்சு. ரிஷி, என்னடா மிரட்டுறீங்களா? பிரவீன், மிரட்டல் இல்லடா, இது எச்சரிக்கை. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. வேற வழி இல்லாம ரிஷி அங்கிருந்து வேகமா நகர்ந்தான். ஆனா அவன் மனசுக்குள்ள இருந்த கோபம் ஃப்ரெண்ட்ஸ் மேல திரும்புறதுக்கு பதிலா அந்த பவி மேலதான் இன்னும் அதிகமாச்சு. பிரவீனும் காசியும் அருவருப்போட பேசினதுக்கு அப்புறம் ரிஷிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து நகர்ந்தான். சுத்தி இருந்தவங்களுக்கு என்ன மேட்டர்னு முழுசா தெரியலனாலும் ரிஷிக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில ஏதோ பெரிய பஞ்சாயத்துன்னு மட்டும் புரிஞ்சுது. ரிஷி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடக்கும்போது அவனுக்கு எதிரே ஒரு உருவம் வந்துச்சு. அது பவி. ரிஷியால அவ கண்ணையே நம்ப முடியல. அவமானத்துல கூனி குறுகி வீட்டுக்குள்ள முடங்கி போயிருப்பான்னு நினைச்ச ஒரு பொண்ணு இவ்வளவு தைரியமா காலேஜுக்கு திரும்பி வந்திருக்கா. ரிஷி அப்படியே ஷாக் ஆகி நின்னான். பவி அவனை கண்டுக்கவே இல்ல. கண்ணுல எந்த உணர்ச்சியும் காட்டாம அப்படியே கெத்தா அவனை கடந்து போனான். அவளோட பார்வை நேரா பிரின்சிபல் ரூம் நோக்கி இருந்துச்சு. ரிஷிக்கு ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ள உதறல் எடுத்தாலும் உடனே அவன் பின்னாடியே ஓடினான். ஆனா அவன் வர்றதுக்குள்ள பவி பிரின்சிபல் ரூமுக்குள்ள போயிட்டான். வெளியில நின்னுகிட்டே ரிஷிக்கு வேர்க்க ஆரம்பிச்சுது. ஒருவேளை அந்த பவி எங்க அம்மா கமலா கிட்ட உண்மையை சொல்லிருவாளோங்கிற பயம் அவன் மண்டைக்குள்ள ஓடிச்சு. பிரின்சிபல் ரூமுக்குள்ள பவி ரொம்ப மரியாதையா வந்து உட்கார்ந்தா. மேடம், நீங்க ஒரு பிரின்சிபலா மட்டும் இல்லாம ரிஷியோட அம்மாவாமும் இத கேட்கணும். கமலா மெதுவா, என்ன விஷயம் பவி? ரொம்ப சீரியஸா இருக்கு போல. பவி குரல்ல துளி கூட நடுக்கம் இல்ல, ஒரு மின்னல் வேகம் இருந்துச்சு. முந்தா நேத்து நைட்டு நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்போ உங்க பையன் ரிஷி என்ன சீரழிச்சிட்டான். கமலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. சீட்ல இருந்து லேசா அதிர்ந்து எழுந்தாங்க. உச்சக்கட்ட அதிர்ச்சியில, என்ன பேசுறடி நீ? அறிவிருக்கா உனக்கு?
நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. நீங்க ஜூஸ் குடுத்துட்டு போனீங்கல்ல, அதுல அவன் மயக்க மருந்து கலந்து என்ன கெடுத்துட்டான். நீங்க அப்ப வீட்ல இல்ல, அததான் உங்களுக்கு தெரியல. ஆனா நடந்தது இதுதான். கமலா கோபத்துல முகம் செவக்க, வாய மூடு பவி. அநியாயமா என் பையன் மேல பழி போடாத. நான் எதுக்காக போய் சொல்லணும்? எனக்கு தெரியாது. ஆனா நீ சொல்றது பச்சை போய். என் பையன் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான். நிஷா கிட்ட இருந்து உனக்கு நியாயம் வாங்கி கொடுத்தான். அப்படிப்பட்டவனை போய் இப்படி அசிங்கமா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒரு அம்மாவா இது உங்களுக்கு கசக்கதான் செய்யும் மேடம். ஆனா நான் சொல்றது சத்தியம். இல்லவே இல்ல. அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா எந்த ஒரு பொண்ணும் இப்படி வந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்டா. வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? அழுது வடியணுமா? தற்கொலை பண்ணிக்கணுமா? இல்ல ஊரை விட்டு ஓடிடணுமா? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன். நியாயத்தை கேளுங்க. நீ பேசுற எல்லாமே போய். சரி, ஒரு அம்மாவால இதை ஏத்துக்க முடியல. ஆனா ஒரு பிரின்சிபலா ஒரு ஸ்டூடெண்ட் குடுக்கற கம்ப்ளைண்ட நீங்க எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். முடியாது, வெளியில போ. எப்படி முடியாதுன்னு சொல்வீங்க? உங்க காலேஜ் சீனியர் ரிஷி என்ன கெடுத்துட்டான். ஒரு ஸ்டூடெண்டா நான் உங்ககிட்ட முறையிடுறேன். ஆக்ஷன் எடுங்க. ஏய், என்னடி ரொம்ப பேசுற? காசு பணம் வேணா கேட்டு தொலை. அதை விட்டுட்டு என் பையன் மேல பழி போட்டு அவன் வாழ்க்கைய கெடுத்துறாத. என் வாழ்க்கையை ஏற்கனவே உங்க பையன் கெடுத்துட்டான்னு தான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, வாய மூடுடி. இன்னொரு வார்த்தை என் பையனை பத்தி தப்பா பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். பவி, எழுந்து நின்னு. நான் நியாயப்படி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நடவடிக்கை எடுத்தா நல்லது. என்னடி மிரட்டுறியா? இந்த நிமிஷம் உனக்கு டிசி கொடுத்து காலேஜை விட்டு தூக்குறேன் பாரு. முடிஞ்சா பண்ணுங்க. பவி அந்த ரூமை விட்டு வெளியில வந்தா. வாசல்லையே நின்னுகிட்டு இருந்த ரிஷ்லாவல கோபமா முறைச்சான். ஓடி வந்து அவ தோலை உழுக்குனா. ஏய், உள்ள என்னடி பண்ணிட்டு வர? பவி கொஞ்சம் கூட பயப்படாம, பாருடா, பகல்ல நான் முழிச்சிட்டு இருக்கும் போதே என்ன தொடறதுக்கே உனக்கு எவ்வளவு தைரியம் வேண்டியிருக்கு. மயக்க மருந்து குடுத்தாதான் உனக்கு அந்த ஆண்மையே வருமாடா அப்படின்னு ஏளனமா சிரிச்சான். ஏய், என்ன நக்கலா? எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப காலேஜுக்கு வந்திருப்ப? ஏன் ரிஷி பயப்படுறியா? நான் என்ன பண்ணுனாலும் என்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கியே. ரிஷி, யாரடி தோத்தது? நீதானே கற்பை இழந்துட்டு நிக்கிற. நீதானே அசிங்கப்படணும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா உனக்குதான் அசிங்கம். பவி நக்கலா சிரிச்சா. எனக்கு மட்டுமா கற்பு போச்சு? உனக்கும் போலையா? கெடுத்தவன் நீயே இவ்வளவு திமிரா சுத்தும் போது பாதிக்கப்பட்ட நான் ஏண்டா அசிங்கப்படணும்? கமலா மேடத்தோட ரூம்ல நடந்த அந்த அனல் பறக்கும் விவாதத்துக்கு அப்புறம் பவி ரொம்ப துணிச்சலா கிளாஸ நோக்கி நடந்து போயிட்டு இருந்தா. அவளோட காலடி சத்தத்துல ஒரு வேகம் இருந்துச்சு. கண்ணுல துளி கூட பயம் இல்ல. அநியாயத்தை எதிர்த்து பேசிட்டோங்கிற ஒரு திருப்தி அவ முகத்துல தெரிஞ்சுது. வழியில ஒரு தூணுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்த பிரவீனும் காசியும் ரொம்ப தயக்கத்தோட பவிக்கு முன்னாடி வந்து நின்னானுங்க. ஒரு காலத்துல ரிஷியோட நிழலா சுத்திக்கிட்டு பவிய நக்கல் அடிச்சவங்க அவனுங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கண்ணு பவியோட முகத்தை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நின்னுச்சு. பிரவீன் குரல் நடுக்கத்தோட, பவி, எங்களை மன்னிச்சிடு. நிஜமா எங்களுக்கு இப்படி நடக்கும்னு ரிஷி இந்த அளவுக்கு தரங்கிட்டு போவான்னு நாங்க நினைக்கவே இல்லடா. அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது. காசி, ஆமா பவி, நேத்து நடந்த விஷயத்த கேள்விப்பட்டதிலிருந்து எங்களுக்கு தூக்கமே இல்ல. ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். ரிஷி பண்ணின அசிங்கத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்கிட்ட இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேசுறதுன்னே தெரியல. பவி அவங்கள ஒரு நிமிஷம் ஏறிட்டு பார்த்தா. அவளை டார்ச்சர் பண்ணி ரசிச்சவங்களோட முகத்துல இப்போ உண்மையான குற்ற உணர்வும் பயமும் கலந்திருக்கிறத அவ கவனிச்சா. பவி முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டாம, சரி, நடந்ததை விடுங்க. இப்போ என்கிட்ட என்ன வேணும்? பிரவீன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட தயங்காம கேளு பவி. நீ எதை சொன்னாலும் செய்ய நாங்க ரெடியா இருக்கோம். இது சும்மா பேச்சுக்காக சொல்லல, ப்ராமிஸ் பண்றோம். பவி சில நொடிகள் மௌனமா யோசிச்சா. அவகிட்ட யாரிடமும் உதவி கேட்டு கெஞ்சுற நிலை இல்ல. ஆனா ஒரு காரியத்தை முடிக்கிற தீவிரம் மட்டும் இருந்துச்சு. தன்னை துரத்த பாக்குற கமலா மேடத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்க இது சரியான வாய்ப்பா அவளுக்கு தோணுச்சு. பவி, உண்மையிலேயே நீங்க குற்ற உணர்ச்சியால தான் பேச வரீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. காசி ஆவலோட, என்ன பவி, சொல்லு. பணமா? இல்ல ரிஷிய பத்தி ஏதாவது தகவல் வேணுமா? எதுனால சொல்லு. இல்ல, ரிஷிக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை. பிரின்சிபல் கமலா மேடம் எனக்கு டிசி கொடுத்து காலேஜ் விட்டு அனுப்ப பாக்குறாங்க. பிரவீன் ஷாக் ஆகி, டிசியா? ஏன்? தப்பு பண்ணது அவன், உன்னை எதுக்கு அனுப்பணும்? பவி, உங்க ஃப்ரெண்டு செஞ்ச காரியத்தை நான் தட்டி கேட்டதுக்காகவும் புகார் கொடுத்ததுக்காகவும். ஆனா எனக்கு ஒன்னு நல்லா தெரியும், நான் இந்த காலேஜ்ல தான் படிப்பேன். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அதை உடைப்பேன்.
தப்பு பண்ணின ரிஷி இந்த காலேஜ்ல தலை நிமிர்ந்து சுத்தும்போது பாதிக்கப்பட்ட நான் ஏன் மறைஞ்சு வாழணும்? நான் இங்கதான் இருப்பேன். அவளோட அந்த தார்மீக கோபமும் மன உறுதியும் அவங்க 2 பேரையும் ஒரு நிமிஷம் உலுக்கிடுச்சு. பவி, உங்களால முடிஞ்சா கமலா மேடமால எனக்கு டிசி கொடுக்க முடியாம பண்ணுங்க. இது ஒண்ணுதான் இப்போ எனக்கு தேவையான உதவி. காசி பிரவீன பார்த்தான். 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தலையாட்டிக்கிட்டாங்க. காசி, பவி, நீ கவலைப்படாத, இங்கேயே இரு, நான் இப்ப வரேன். காசி உடனே ஒரு ஓரமா போய் அவங்க அப்பாக்கு போன் பண்ணான். அவனோட அப்பா அந்த காலேஜோட ஓனர் என்பது அவனுக்கு பெரிய பலம். காசி, அப்பா, நான் காசி பேசுறேன். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான ஹெல்ப் வேணும்பா. ப்ளீஸ், நீங்க கண்டிப்பா இதை செய்யணும். காசியன் அப்பா, என்னடா விஷயம்? காலேஜ் நேரத்துல போன் பண்ற, என்னாச்சு? காசி, விஷயம் ரொம்ப பெருசுப்பா. நேர்ல வரும்போது விளக்கமா சொல்றேன். இப்போ இந்த காலேஜ்ல பவின்னு ஒரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணுக்கு பிரின்சிபல் கமலா மேடம் இப்போ டிசி கொடுத்து தூக்க பாக்குறாங்க. நீங்க உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு டிசி கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். ப்ளீஸ்பா. காசியன் அப்பா சில நொடிகள் யோசிச்சுட்டு, சரி, நீ எதுலயும் தலையிட மாட்டியே. சரி, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதால நான் இப்பவே மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிக்கு கூப்பிட்டு சொல்றேன். கவலைப்படாத. காசி, ரொம்ப தேங்க்ஸ்பா. நிம்மதி பெருமூச்சோட காசி பவி கிட்ட ஓடி வந்தான். காசி, பவி, இனிமே உன்னை யாரும் இங்கிருந்து அனுப்ப முடியாது. எங்க அப்பா மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டாங்க. உனக்கு டிசி தரமாட்டாங்க. தைரியமா இரு. பவியோட முகத்துல பெரிய அளவுல எந்த ஆச்சரியமும் தெரியல. ஒரு கடமைய முடிச்ச திருப்தியில லேசா தலையாட்டுனா. பவி, தேங்க்ஸ். ஒற்றை சொல்லல நன்றிய முடிச்சிட்டு அவ கிளாஸ நோக்கி நடந்தா. பிரவீனும் காசியும் அவள போறதையே சிலையா நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. பிரவீன், மச்சான், இவ்வளவு அவமானமும் அசிங்கமும் நடந்திருந்தும் ஒரு பொண்ணு இவ்வளவு தைரியமா இருக்காளேடா. நம்மளாலதான் ரிஷி இவ்வளவு ஆட்டம் போட்டான். இப்போ அவனுக்கு எதிரா அவளுக்கு துணையா இருக்கிறது தான் நாம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். அதே சமயம் தன் ரூம்ல பவிய தூக்கணும்னு ஆவேசமா இருந்த கமலா மேடத்துக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அதை கேட்டதும் அவங்க அப்படியே உறைஞ்சு போய் வெளியில வந்தாங்க. வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிஷி ஓடி வந்தான். அம்மா, அந்த பவிக்கு டிசி கொடுத்துட்டீங்களா? அவ காலேஜ் விட்டு ஓடிட்டாளா? கமலா ஆத்திரத்துல ரிஷி கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு உள்ள வாடா. ரிஷி, என்னடா நடக்குது இங்க? அந்த பொண்ணுக்கு டிசி கொடுக்க கூடாதுன்னு மேனேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. ரிஷி ஷாக்ல வாய் பிளந்து போய், என்னது மேனேஜ்மெண்டா? எப்படிமா? அவ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணுதானே? கமலா, அதுதான் எனக்கும் புரியல. அவ சாதாரண பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் என்ன பண்ணனாலும் அவளை இந்த காலேஜில இருந்து அசைக்க முடியாது போல இருக்கு. ரிஷி, அப்போ இப்ப என்ன பண்றது? அவ இங்க இருந்தா எனக்குதான் ஆபத்து. கமலா, யோசிக்கணும், வேற வழி தெரியல. ஆனா ரிஷி, இனிமே நீ அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ ஏதாவது தப்பான முடிவெடுத்தா அது உன் ஃபியூச்சரையே பாதிக்கும். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ரிஷிக்கு கோபம் தலைக்கேறிச்சு. பவியோட தைரியம், தன் ஃப்ரெண்ட்ஸோட விலகல், இப்போ அம்மாவோட கையிறு நிலைன்னு எல்லாமே அவனுக்கு பெரிய அடியா தெரிஞ்சுது. ரிஷி மனசுக்குள்ள வன்மத்தோட, எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? எங்க அம்மாவையே பயப்பட வச்சுட்டாலே. இந்த அவமானத்துக்கு காரணம் அந்த பவிதான். உன்னை சும்மா விடமாட்டேண்டி. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரிஷியோட மனசுல வஞ்சம் இன்னும் ஆழமா வேரூன்றுச்சு. அன்னிக்கே பவி நேரா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மேன் சிவாவோட ரூமுக்கு ஒரு உறுதியான முடிவோட போனா. ரூமுக்குள்ள வந்த பவிய பார்த்ததும் சிவாக்கு கொஞ்சம் குழப்பம். பவி குரல்ல ஒரு உறுதி தெரிஞ்சது. சிவா, நான் இங்க வந்தது வெறும் ஸ்டூடெண்டா மட்டுமில்ல, பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா வந்திருக்கேன். சிவா நாற்காலியில அமர்ந்திருந்தவன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். பவி, என்னோச்சு? நீ என் ரூமுக்கு வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். பவி, நான் பிரின்சிபல் கமலா மேடம் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது ரிஷிய பத்தினது. ஆனா அவங்க அதை ஏத்துக்கவே இல்ல. ஒரு பிரின்சிபலா யோசிக்காம ரிஷியோட அம்மாவை மட்டும்தான் அவங்க நடந்துக்கிறாங்க. சிவா சலிப்பா தலையசைச்சு, அது உண்மைதான் பவி. பிரின்சிபல் எப்பவுமே அவங்க பையன் மேல வர்ற புகாரை எல்லாம் மூடி மறைக்கிறது தான் இங்க வழக்கம். இத பத்தி நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல எத்தனை தடவை பேசி பார்த்தோம், ஒண்ணுமே பண்ண முடியல. சொல்லப்போனா நிஷாவை சஸ்பெண்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம்னு தான் நாங்க நினைச்சோம். பவி, மாணவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய பிரின்சிபலே இப்படி பாரபட்சம் பாக்குறது தப்புன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? சிவா நிச்சயமா. ஆனா நம்ம என்னதான் பண்ண முடியும்? பவி கண்ணுல ஒரு வெறியோட, நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்தேன்னு இப்ப சொல்றேன். நீங்க ஒரு சேர்மனா இந்த காலேஜில நடக்கிற அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இனிமேல் இப்படி எதுவும் நடக்கக்கூடாது.
அதுக்காக நாம ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும். சிவா அதிர்ச்சியில சீட்ல இருந்து எழுந்துட்டான். போராட்டமா? பவி, இது செட் ஆகுமா? மேனேஜ்மெண்ட்டுக்கே எதிரா போறது பெரிய ரிஸ்க் ஆச்சே. பவி அவனை உக்கிரமா பார்த்தா. ரிஸ்க் தான், ஆனா இது உங்களுக்கு சாதாரண போராட்டம் இல்ல சிவா. நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வெளியில போகும்போது ரிஷி மாதிரி ஒரு பொறுக்கிய தட்டி கேட்டான், அநியாயத்துக்கு துணையா இருந்த பிரின்சிபலையே கேள்வி கேட்டான்னு வருங்கால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பீங்க. உங்க வரலாறே இதனால மாறப்போகுது. சிவா அவளோட பேச்சால ரொம்ப ஈர்க்கப்பட்டான். மாணவ தலைவனா ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்க இதுதான் சரியான நேரம்ங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. சிவா, உங்க கோபம் புரியுது பவி. ஆனா இந்த போராட்டத்துக்கு பசங்க வருவாங்களா? இங்க எல்லாரும் கிளாஸ் கட்டடிக்க தான் பாப்பாங்க, போராட எல்லாம் வரமாட்டாங்க. பவி, போராட்டம்னா கிளாஸ் நடக்காதுதானே, அதுக்காகவே பாதி பேர் வருவாங்க. அது மட்டும் இல்ல, பிரின்சிபல் சரியில்லைன்னு காலேஜ்ல ஏற்கனவே ஒரு பேச்சு இருக்கதான் செய்யுது. ரிஷி என்ன பப்ளிக்கா அவமானப்படுத்தினா, அதுக்கு முன்னாடியும் நிறைய பேரை டார்ச்சர் பண்ணிருக்கான். ரேகிங் நடந்திருக்கு, எதற்கும் மேடம் ஆக்ஷன் எடுக்கல. இதனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் நாளைக்கு நம்ம கூட வருவாங்க. நாம ஆரம்பிப்போம், கண்டிப்பா சப்போர்ட் கிடைக்கும். சிவா, சரி பவி, நீங்க சொன்னது கரெக்ட். நாளைக்கே போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். இப்பவே நான் யூனியன் பசங்களை ரெடி பண்றேன். அன்னிக்கு சாயங்காலம் காலேஜ் வாசல்ல பவிக்காக நிஷா பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பவி வெளியில வந்ததும் ஓடி போய் அவ கைய பிடிச்சுக்கிட்டா. நிஷா, பவி, உண்மையிலேயே நாளைக்கு நீ போராட்டம் நடத்த போறியா? எதுக்கு இதெல்லாம்? இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா? பவி, ஆமாம் நிஷா, இந்த அநியாயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எனக்காக மட்டும் இல்ல, இனிமே வேற எந்த பொண்ணும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. நிஷா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? பவி, நீ உன் அக்காவுக்காக போராடல, ஆனா உன் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வர முடியாத மாற்றத்தை இங்க இந்த காலேஜ்ல கொண்டு வரலாம். பவி, அவளுக்கு உத்வேகம் கொடுத்த. நீ உண்மையிலேயே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா நாளைக்கு எங்க கூட நில்லு. நீ இங்க ரிஷியோட எக்ஸ் லவர் கிடையாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணையா நிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். உன் சப்போர்ட் எங்களுக்கு பெரிய பலம். நிஷாவுக்கு மனசுக்குள்ள ஒரு புது தைரியம் வந்துச்சு. தன் அக்காவுக்காக செய்ய தவிச்ச விஷயத்தை இப்போ பவிக்காக செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நினைச்சா. நிஷா, உறுதியா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் பவி. நாளைக்கு போராட்டத்துல நானும் உன் கூட இருப்பேன். கமலா ஆண்டிக்கு எதிரா நான் நிக்க போறேன். பவி மற்றும் நிஷாவின் இந்த புதிய கூட்டணி கமலா மேடத்தின் அதிகாரத்தை ஆட்டிவிக்குமா? அடுத்த நாள் காலை காலேஜ் கேம்பஸ் வழக்கத்துக்கு மாறாக ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மன் சிவாவோட தலைமையில பிரின்சிபல் கமலாவுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமானது. முதல்ல ஒரு சில பசங்க தான் தயக்கத்தோட நின்னானுங்க. ஆனா சிவா மைக்க பிடிச்சு ஆவேசமா பேச ஆரம்பிச்சதும் கூட்டமே மாறிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு காலேஜ்ங்கிறது மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய இடம். ஆனா இங்க அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்க பிரின்சிபாலுக்கு தைரியம் இல்ல. பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்காக பாரபட்சம் பாக்குற இந்த நிர்வாகத்தை எதிர்த்து நியாயத்துக்காக நாம இங்க திரண்டிருக்கோம். அப்போ பவி ரொம்ப துணிச்சலா வந்து முதல் வரிசையில நின்னா. அவ கூடவே காலேஜ் ஃபேமஸ் ஸ்டூடெண்ட் நிஷாவும் வந்து நின்னப்போ அங்க பெரிய சலசலப்பே உண்டாயிடுச்சு. பக்கத்துல இருந்த ஒரு மாணவி, நிஷாவே அவளுக்கு சப்போர்ட் பண்றான்னா மேட்டர் சீரியஸ் தான், ஏதோ பெருசா நடந்திருக்கு. நிஷாவை பார்த்ததும் பசங்க மெதுவா கூட்டத்துல சேர ஆரம்பிச்சாங்க. பிரவீனும் காசியும் தூரமா நின்னு இத பாத்துட்டு இருந்தாங்க. நிஷா அவங்கள நோக்கி போனா. ஏன் இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, இந்த அநியாயத்துக்கு எதிரா நீங்களும் நில்லுங்க. பிரவீன், நிஷா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? போராட்டமே நம்மள மாதிரி ரிச்சான பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே நடக்குது. காசி, ஆமா நிஷா, இது நம்ம ஃபேமிலி காலேஜ், நமக்கு இது வேண்டாத வேலை. நிஷா, பவிக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னீங்கல்ல, இது பவி ஆரம்பிச்சது, அவளுக்காகவாவது வாங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சொல்றேன், வாங்கடா. நிஷாவோட வற்புறுத்தலுக்காக பிரவீனும் காசியும் போராட்டத்துல குதிச்சாங்க. காலேஜ் ஓனரோட பையனே போராட்டத்துல கலந்துகிட்டதும் கூட்டம் இன்னும் பலமாச்சு. மாணவர்கள் கோஷம் போட்டாங்க. பாரபட்சம் பார்க்கும் பிரின்சிபல் ஒழிக, உண்மையை மூடி மறைக்கும் நிர்வாகம் வேண்டாம், நீதி வேண்டும், நீதி வேண்டும். போராட்டம் தீயாக பரவ சில நேர்மையான புரொஃபசர்களும் மாணவர்களுக்கு சப்போர்ட்டா நிக்க ஆரம்பிச்சாங்க. நிலைமை கமலாவோட கட்டுப்பாட்ட மீறி போயிருச்சு. ரிஷி தன் அம்மாவோட ரூமுக்கு பின்னாடி நின்னு கோபத்துல கொதிச்சிட்டு இருந்தான். அந்த பவியால தான் எல்லாமே, அவளை சும்மா விட மாட்டேன்னு கருவிட்டு இருந்தான். அப்போ காலேஜ் ஓனர் காசியோட அப்பா நேர்ல வந்தாரு. தான் மகனே போராட்டத்துல இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு மேட்டர் புரிஞ்சிருச்சு. ஓனர் மைக்ல உறுதியா, ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கோபம் நியாயமானது. தனிப்பட்ட உறவுகளுக்காக நியாயத்தை தியாகம் செய்யும் தலைமை எங்களுக்கு தேவையில்லை. அதனால ஒரு முடிவெடுக்கிறேன். அவர் கமலாவை பார்த்தாரு. கமலா அப்படியே அவமானத்துல உறைஞ்சு கூடி நின்னாங்க. ஓனர், இன்றைய நிமிடத்திலிருந்து மிஸ்ஸஸ் கமலா அவர்கள் இந்த காலேஜ் பிரின்சிபல் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். இனிமேல் இங்கே எந்த மாணவருக்கும் அநீதி நடக்காது.
காலேஜே அதிர்ற அளவுக்கு மாணவர்கள் உற்சாகமா கத்துனாங்க. ஒரு சாதாரண பொண்ணு ஆரம்பிச்ச போராட்டம் காலேஜ் தலைமையையே மாத்திருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் கமலா அவமானத்துல உடைஞ்சு போய் தான் ரூம்ல இருந்து திங்ஸை எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரிஷி கூட இருந்தான். அப்போ பவி அவங்களுக்கு முன்னாடி வந்து கெத்தா நின்னான். பவி கமலாவை நேருக்கு நேர் பார்த்து, நான் சொன்னப்பவே ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ வேலையாவது மிஞ்சி இருக்கும். நான் உன்னை முடிவு பண்ணிட்டா அது எந்த எல்லைக்கும் போகும்னு இப்ப புரிஞ்சிருக்குமே. அப்படியே ரிஷி பக்கம் திரும்பினா. பவி மிரட்டுற குரல்ல, என்ன சாதாரணமா நினைக்காத ரிஷி, உன்னோட வாழ்க்கைய உடைக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தா. கமலாவுக்கு இப்பதான் ஒரு சந்தேகம் வந்துச்சு. டே ரிஷி, அந்த பொண்ணு இவ்ளோ வன்மமா இருக்காளே, நீ நிஜமாவே ஏதாவது? ரிஷி பதட்டமா, அம்மா நான் எதுவுமே செய்யல, அவ சும்மா நடிக்கிறா, நீ வா போலாம், இவள நான் பாத்துக்கிறேன் என்ன சமாளிச்சு கூட்டிட்டு போனா. ரிஷி இப்போ உச்சகட்ட வெறியில இருந்தான். தான் ஃப்ரெண்ட்ஸ், கௌரவம், அம்மாவோட வேலைன்னு எல்லாத்தையும் பவி காலி பண்ணிட்டான்னு அவனுக்குள்ள வஞ்சம் வேரூன்றுச்சு. அவளை திரும்ப எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அழிக்கணும்னு முடிவு பண்ணான். காலேஜ் ஓனரோட அந்த தீர்ப்புக்கு அப்புறம் ரிஷியும் கமலாவும் ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தாங்க. பவி கொடுத்த அந்த பேரதிர்ச்சி கமலாவோட கௌரவத்தையும் ரிஷியோட திமிரையும் அடியோடு உலுக்கி போட்டிருந்துச்சு. வீட்ல கமலா சோஃபாவுல தலைய புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாங்க. காலேஜ் பிரின்சிபல்ங்கிற அந்த அந்தஸ்து உடைஞ்சு இப்போ அவமானம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இந்த வேலைக்காக எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பேரை பகைச்சுக்கிட்டேன். ஐயோ, இந்த அவமானத்தை எப்படி தாங்க போறேனோ. இழந்த கௌரவத்தை விட இப்போ எதிர்காலத்தை நினைச்சுதான் அவங்களுக்கு பயமா இருந்துச்சு. வீடு, காருன்னு எல்லாம் இருக்கு, ஆனா மாசம் மாசம் செலவுக்கு என்ன பண்றது? இந்த அசிங்கத்துக்கு அப்புறம் வேற எங்க வேலை கிடைக்கும்? என் முன்னாள் புருஷன்கிட்ட கையேந்தி நிக்கவும் முடியலையே. பவி மேல அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் ஒரு சாதாரண பொண்ணுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கூட்டம் நிக்கிறத பார்த்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உதறல் வந்துச்சு. அப்போ ரிஷி அங்க வந்தான். அவன் முகத்துல ஒரு தோல்வி பயம் இல்ல, பவி மேல இருந்த வெறி மட்டும்தான் இருந்துச்சு. அம்மா, ஏன் இப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது சாப்பிடுங்கம்மா. பசியே இல்லடா ரிஷி, மொத்த காலேஜும் எனக்கு எதிரா நிக்குது. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இந்த தண்டனை? என் வாழ்க்கையே ஒருத்தி அழிச்சிட்டாளே. ஆமாம்மா, அந்த பவிதான் இதுக்கெல்லாம் காரணம். என் ஃப்ரெண்ட்ஸ பிரிச்சா, உங்க வேலைய பிடுங்குனா, அவளை நான் சும்மா விட மாட்டேம்மா. அவளை நடு தெருவுல நிக்க வச்சாதான் என் கோபம் அடங்கும். அவளுக்கு என்னதாண்டா பிரச்சனை? நம்மள ஏன் நிம்மதியே வாழ விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு திரிறா? நீங்க கவலையே படாதீங்கம்மா, அவளுக்கு இந்த உலகத்துல நிம்மதின்னு ஒன்னு இருக்கக்கூடாது. நீ ஏன் அவ பின்னாடியே போய் உன் வாழ்க்கைய வீணாக்குற? என் வாழ்க்கைய வீணாக்குனதே அவதானே. இப்போ நான் சும்மா இருந்தா அது அவளோட வெற்றி. நான் ஜெயிக்கணும்னா அவளை அழிக்கணும். உனக்கும் அவ மேல கோபம் இருக்குதானேமா? கோபம் இல்லாம இருக்குமா? என் மானமே போச்சுடா. ஆனா என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. நீங்க எதுவும் பண்ண வேணாமா, நீங்க கவலைய விடுங்க. எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. அடுத்து நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ரிஷி தன்னோட அந்த மோசமான பிளான பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பாத்து பண்ணுடா, நீதான் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு. ரிஷி அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமான பவிய அழிக்கணும்னு வெறியோட காரை எடுத்துட்டு கிளம்புனான். அவனோட டார்கெட் பவியோட வீடு. கிளம்புறப்போ நிஷா அன்னைக்கு காலையில பேசினது அவன் காதுல ஒலிச்சுச்சு. நீ திருந்த மாட்டேன்னு தெரியும் ரிஷி, ஆனா பாவண்டா அவ. அப்பா இல்லாத பொண்ணு குடும்பத்தை சுமக்க படிக்கணும்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு அந்த பொண்ண வாழ விடுடா. ஆனா நிஷாவோட வார்த்தை அவனுக்கு பச்சாதாபத்தை குடுக்கல. பவியோட வீடு வந்துச்சு. காரை வாசல்லையே நிறுத்திட்டு உள்ள போனான். நடுக்கடல்ல சிக்கின படகு மாதிரி இருந்த வேணியோட மனசு அடுத்த அடிய தாங்க தயாரா இல்ல. ரிஷி கதவை தட்டவும் வேணி வந்து கதவை திறந்தாங்க. ஆண்டி, நான் ரிஷி, நானும் பவியும் லவ் பண்றோம். வேணிக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு ஒருத்தன் வந்து இப்படி சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னாங்க. இப்போ நடந்ததுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டி, பவியை யாரும் கெடுக்கல. நானும் அவளும் விருப்பப்பட்டுதான் ஒன்னா இருந்தோம். இத கேட்ட வேணி அப்படியே சிலையா உறைஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கோபப்படுவீங்கன்னு பயந்துதான் நான் அவளை கெடுத்துட்டதா பவி போய் சொல்லிட்டா. ஆனா அவளும் சம்மதிச்சுதான் என் வீட்டுக்கு வந்தா. நீங்க நம்பலன்னா நாங்க லவ் பண்ண போய் எடுத்த போட்டோஸ பாருங்க.
அப்படின்னு சொல்லிட்டு தான் போன்ல இருந்த சில எடிட் பண்ண போட்டோஸ காட்டி வேணி தலையில இடிய இறக்குனா ரிஷி. அவங்க உடம்புல இருந்த மொத்த சக்தியும் வடிஞ்சு போச்சு. அப்படியே நிலகுலைஞ்சு செவுத்துல சாஞ்சாங்க. அடியே பவி, என்னையா பகச்சிக்கிற? உன்னை கல்யாணம் பண்ணி தினம் தினம் நரகத்தை காமிக்கிறேன் பாருடா அப்படின்னு மனசுக்குள்ள வன்மத்தோட சிரிச்சுக்கிட்டான் ரிஷி.